வணக்கம். இன்றைய செய்தி காதை பற்றி. மைவாய் கண் காது மூக்கு என்று சொல்வது போல காது மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாக நாம் கொள்ள வேண்டியுள்ளது. காது 3 பிரிவுகளை கொண்டுள்ளது: வெளிப்பகுதி, நடுப்பகுதி, உட்பகுதி. வெளிப்பகுதியில் ஆரிக்கல் எக்ஸ்டர்னல் இருக்கிறது, முழுது இயர் ஆர்கன். இன்டர்னலில் மிடில் சில ஆர்கன்ஸ். அதே மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸில் இன்கஸ் டேப்பிஸ் போன்ற உடம்பிலேயே மிகவும் சிறிய எலும்புகள் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் தான் இன்கஸ் டேப்பிஸ் போன்ற அந்த 3 எலும்புகள். ஆக காதில் வேக்ஸ் அழுத்தி கொண்டிருந்தால் நமக்கு சரியாக காது கேட்காமல் இருக்கும். இதற்கு கோனியம் மேக்லட்டம் என்ற ஹோமியோபதி மருந்து உடனே அந்த வேக்ஸை வெளியே தள்ளிவிடும். சைலிஷியா போன்ற மருந்துகளையும் இதில் பயன்படுத்தலாம். காலிபியூர் போன்ற மருந்துகளையும் பயன்படுத்தலாம். காது எப்படி கண் எப்படி கார்னியா என்ற ஒரு உறுப்பு நமக்கு பார்வையை கொடுக்க, அந்த பார்வையை கலெக்ட் பண்ணி எப்படி கண்ணுக்கு அனுப்புகின்றதோ அதே போலத்தான் காதில் இருக்கக்கூடிய அந்த டிம்பேனம் என்ற அந்த மெம்பரேன் டிம்பேனம், இது அந்த காதில் ஒளியை உள்ளே செலுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கின்றது. எனவே காது ஒரு பெரிய பிரச்சனைகள் என்னென்னா, காது கேட்காமல் இருக்கும், இல்லை காது அடப்பாக இருக்கும், இல்லை காதில் வலி வரும், காதில் சீல் வரியும். இப்படி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் ஹோமியோபதியில் காதிலுடைய பல பிரச்சனைகள் நாம் குணப்படுத்த முடியும். அப்படி எடுத்துக்கொண்டால் காதில் வலி என்று வருமானால் அவை உள்ளுக்குள்ளே ஒரு பாயில்ஸ் இருக்கலாம், ஒரு கொப்பளங்கள் வந்திருக்கலாம். அதை தொட்டு தலைவலியும் காது வலியும் வரும். இதற்கு ஹோமியோபதியில் உள்ள மருந்து இருக்கின்றது. காதில் சீல் வடிதல், ஒட்டோரியா, இதற்கும் ஹோமியோபதியில் மருந்து இருக்கின்றது. அதை கொடுத்தால், பல்செட்லா போன்ற மருந்தை கொடுத்தால், சைலிஷியா போன்ற மருந்தை கொடுத்தால், கேலிமியூர் போன்ற மருந்தை கொடுத்தால் அந்த காதில் சீல் வடிவதை நிறுத்திவிடலாம். அதே போல் காதில் ஒரு விதமான சத்தங்கள், டினிட்டிஸ், அந்த டைனிட்டிஸ் என்ற அந்த ஒரு மெம்பரேனில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியின் காரணமாக காதில் பலவிதமான சத்தங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. பலரும் வருவார்கள், காதில் எனக்கு பலவித சத்தங்கள் சொல்லுவார்கள். நீர் இறைவது போன்ற சத்தம், தண்ணி ஓடுவது போன்ற சத்தம், குழாயில் தண்ணி கொட்டுவது போன்ற சத்தம், காற்று அடிப்பது போன்ற சத்தம், ஊதுகுழல் ஊதுவது போன்ற சத்தம், இப்படி பலவிதமான சத்தங்கள். ஈவன் ஒரு பப்ளிங் சவுண்ட், அதே மாதிரி விஸ்லிங் சவுண்ட், ஒரே மாதிரி ஒரு ரோரிங் சவுண்டு, இப்படி பலவிதமான ஓசைகள் காதில் வரும். இந்த ஓசைகளுக்கெல்லாம் ஹோமியோபதியில் நல்ல மருந்து இருக்கின்றது. ஒவ்வொரு ஓசைக்கும் ஒரு மருந்து இருக்கின்றது. ஒரு மூதாட்டி என்னிடம் வந்திருந்தார். அவருக்கு எப்பொழுது பார்த்தாலும் அந்த ட்ரம்பட், அதாவது கல்யாணத்தில் ஊதுகிற அந்த ட்ரம்பட் சத்தமாகவே கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று. ஆனால் அந்த அம்மையாருக்கு என்னவென்றால், தன்னுடைய மகனுக்கு கல்யாணமாகவில்லை என்கின்ற அந்த ஏக்கத்திலே அந்த மகளுக்கு அந்த ஓசை ட்ரம்பட் சத்தம் அந்த காதிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு ஹோமியோபதியிலே பெரடோனா என்ற மருந்தை கொடுக்கும்போது அந்த ட்ரம்பட் சத்தம் முழுமையாக நின்று விட்டது. அந்த அம்மையாருக்கு அந்த காது ட்ரம்பட் சத்தம் இல்லாமல் போய்விட்டது. எதுக்கு இதை சொல்கின்றேன் என்றால், மனதுக்கும் காதுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு.
உண்மைதான். என்னடா டாக்டர் அப்படி சொல்கிறாரே, மனசுக்கும் காதுக்கு என்ன இருக்குது, மனசு எங்கே இருக்குது, காது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. காதில் வந்து பலவிதமான வெளி 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 அந்த இயர் ஆரிக்கல் இருக்கு பாருங்க. அதில் வந்து அந்த பலவிதமான நிறமாற்றங்கள் நான் படித்த அளவிலே ஒரு பெரிய மகான், அவர் பெயர் எனக்கு சொல்ல விரும்பவில்லை, அவருக்கு ஒரு எரிகின்ற மூளையில் பற்றிட்டு எரிகின்ற ஒரு பிரச்சனை, ஒரு தேசிய பிரச்சனை. அந்த வேளையிலே அவருடைய காதில் இருக்கின்ற ஆறுக்கள் என்கின்ற அந்த அவயம் நீளம் கலந்த கருப்பாக மாறிவிட்டது. காரணம், அந்த அளவுக்கு மனதிலே கொதிப்பு, மனதிலே சங்கடம், மனதிலே கஷ்டம். இந்த மனதிலே ஏற்படுகின்ற அந்த கொதிப்பு காதிலே அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டது. ஆகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மென்சஸ் ஆகக்கூடிய லேடிஸு பலவிதமான மென்ஸ்ட்ரல் ட்ரபிள்ஸ், ஒரு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது, இல்லை ஒரு வலி அதிகமாக இருக்குது ப்ளீடிங் சமயத்தில், இல்லை வந்து ஒரு ப்ளீடிங் சரியாக ஆகலை, சப்ரஸ்டு ப்ளீடிங், ஓவர் ப்ளீடிங், மெனோலஜியா இல்லை மெட்ரோலஜியா இல்லை டிஸ்மெனோரியா, இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்க்கும்போது ஈவன் சில சமயத்தில் பைல்ஸு, ஹெமராய்ட்ஸ், இரத்தம் கொட்டும் மூலம், இது போன்ற நிலைகளெல்லாம் கூட காதிலே மாற்றங்கள் ஏற்படுகின்ற, அந்த காதிலே நிறங்கள் ஏற்படுகின்றன, அந்த காது சிவப்பாய் விடுகின்றது. ஆக மனசுக்கும் காதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. காதில் உள்ளுக்குள்ளே வர பிரச்சனைகள் மட்டும் இல்லை, மனதிலே ஏற்படும் பிரச்சனைகள் கூட காதிலே அது பிரதிபலிக்கின்றது. அதுதான் ஹோமியோபதி. இந்த கருத்தை நீங்கள் அதிகமாக கேட்டிருக்க வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகின்றேன். காதுக்கும் மனதுக்கும் என்னடா தொடர்பு, காது எங்கே மனசு எங்கே, அவருடைய சிந்தனை எங்கே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மனதிலே ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் காதிலே நிறம் மாறும். ஒரு பிறந்த குழந்தை சிசு, அது காது சிவப்பாக இருக்கின்றது என்றால் அது வந்து ப்ரீமெச்சூர்டு பேபி. அது முன்கூட்டிய காலம் நிர்ணயிக்கும் முன்பு 10 மாதத்துக்கு முன்பே ஒரு 7 மாதத்திலே 8 மாதத்திலே பிறக்கும் குழந்தைகளை பார்க்கும்போது காது சிவந்திருக்கும். அதே மாதிரி ஸ்டமக் ப்ராப்ளம், அதிலும் காது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், காதுடைய கலர் மாறும். ஸ்ப்ளீன், கணையம், கல்லீரல், வயிறு, குடல் போன்ற பகுதிகளில் ஏற்படும் பிரச்சனைகள் கூட காதின் நிறமாற்றம் ஏற்படுகின்றது. இது ஒரு புது செய்தியாக கூட இருக்கலாம், ஒரு புது கருத்தாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் இருப்பாங்க என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆம், காரணம் ஹோமியோபதி மனத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற வைத்தியம் என்று ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன். அத்தகைய பல மாற்றங்கள், அதேமாதிரி காதுக்குள் ஏற்படுகின்ற இன்ஃப்ளமேஷன்ஸ், பாயில்ஸு, கிராக்ஸு, இதுக்கெல்லாமே வந்து ஹோமியோபதி மருந்து இருக்குது. அந்த ராத்திரி தூக்கமே இருக்காது, காது சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை காதுக்குள்ளே ஏதோ குடஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டிக்கிங் ஆர் ஸ்க்ராச்சிங், இது தூக்கம் வராது. காதுக்குள்ளே இப்படி இந்த ஒரு குடைச்சலாம் அரிப்பு இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு சினா 200 அதேமாதிரி சொரைனம்ங்கிற மருந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதே நேரத்தில் அந்த கண்டிஷன்ஸில் வந்து என்ன பார்க்கணும்னா, நீங்கள் வேர்ம்ஸ் இன் தி ஸ்டமக், வயிற்றில் பூச்சி இருக்குன்னு அதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியிருந்து, இருந்ததுன்னா டிமாம் பண்ணிடணும் பை ஹோமியோபதி. இப்படி காதில் வந்து பலவிதமான ஓசைகள், நான் சொன்ன மாதிரி அந்த ஓசைகளும் வந்து பலவிதமான மன எண்ணங்களின் ஓட்டங்கள் தான் அந்த ஓசைகள். அவற்றை அந்த ஓசைகளுக்கும் வந்து ஹோமியோபதியில் தீர்வு காணலாம். அதே மாதிரி ஹியூமன் வாய்ஸ், எல்லா சத்தமும் கேட்கும். ஆடு சத்தம் கேட்கும், மாடு கத்துற சத்தம் கேட்கும், கோழி கத்துற சத்தம் கேட்கும், வண்டி வாகனம் போகிற சத்தம் கேட்கும். ஆனால் மனிதனுடைய சத்தம் மட்டும் கேட்காது. ஹியூமன் வாய்ஸ் மட்டும் கேட்காத சில இண்டிவிஜுவல்ஸ் வருவார்கள். எல்லா சத்தம் கேட்குது சார், ஆனால் மனிதன் பேசுகிறது மட்டும் கேட்குறதில்ல.
ஸோ இட் இஸ் பெக்குலியர் கார்போரல் கான்ஸ்டியூஷன் மாதிரி ஒரு பெக்குலியர் நிலை, ஒரு அதிசயமான நிலை. இதற்கும் ஹோமியோபதியில் மருந்து இருக்கின்றது. அதே மாதிரி நேஸ்டாய்டு, அது வந்து தலையில் இருக்கக்கூடியது, காதின் பின்பகுதியில் இருக்கக்கூடியது. அந்த மேஸ்டாய்டு என்ற அந்த கிளாண்டு அது வந்துட்டு ஜஸ்ட்டு காதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதில் வந்து எண்டோமெட்ரிக் கண்டிஷன் வந்து மம்ஸு, நான் பொண்ணுக்கு வீக்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வேப்பிலை அரைச்சி போடுவோம். அதே மாதிரி வந்து கூலிங்காக கொடுப்போம். கூலிங் எல்லாமே இளநீரில் வந்து சில கூலிங் ப்ராடக்ட் போட்டு கொடுப்போம். ஜூஸஸ் கொடுப்போம், மோர் கொடுப்போம். ஈவன் சில சமயத்தில் வந்து வேப்பிலையை கூட உள்ளே கொடுப்போம். வேப்பிலையை அரைச்சி மேலே போடுவோம். ஸோ இந்த மேஸ்டாய்டு, அது மேஸ்டாய்டு வந்து இன்வெசிவ், அதாவது ப்ரொசீஜர். அதாவது மேஸ்டாய்டெல்லாம் வந்தது இல்லை காதில் சில பிரச்சனைகள், இப்போ ஒட்டட்டிஸ் மீடியா, காதில் வந்து அலர்ச்சி, இல்லை ஒட்டோரியா, காதில் சீடு, இல்லை காதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவற்றுக்கெல்லாமே வந்து இன்வெசிவ் ப்ரொசீஜர், அதாவது சர்ஜரியே இல்லாமல் ஹோமியோபதியில் மிக அற்புதமான மருந்துகள் இருக்கின்றன. ஏகப்பட்ட மருந்துகள் இருக்கின்றன. ஆகவே நான் சொல்லுகின்ற மருந்துகள் எல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு உடனே கடையில் வாங்கி போய் சாப்பிடக்கூடாது. செல்ஃப் மெடிகேஷன் இஸ் நாட் அட்வைசபிள். காரணம், ஹோமியோபதி பல வீரியங்களை கொண்டது. 6வது வீரியத்திலிருந்து ஈவன் 1வது வீரியத்திலிருந்து 6, 30, 200, 1000, 10,000 இப்படி வந்து அதனுடைய வீரியம் போய்கொண்டே இருக்கும். ஆகவே அந்த வீரியத்தை நிர்ணயம் பண்ணுறது ஒரு ஹோமியோபதி டாக்டராக தான் முடியும். அவர் தான் அதை கொடுப்பார். ஆகவே மருந்து பேரை தெரிஞ்சு கொண்டு இமீடியட்டாக போய் கடையில் போய் செல்ஃப் மெடிகேஷன் வாங்கி சாப்பிட்றதுன்றது வந்து அது பல விதமான பிரச்சனைகளை, ஹோமியோபதி இஸ் ஹார்ம்லெஸ் அப்கோர்ஸ், பட் அட் தி சேம் டைம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வந்து உங்களுக்கு கைகூடாது, ஈடாகாது, குணமாகாது. எனவே காதை பொறுத்தளவு மிக கவனமாக இருங்கள். காதில் நிறம் மாறினாலும் டாக்டர்கிட்ட போங்க. காதுக்குள்ளே ஒரு ஓசை வந்தாலும் டாக்டர்கிட்ட போங்க. காதில் ஒரு சீல் வந்தாலும் டாக்டர்கிட்ட போங்க. காது வலி வந்தால் ஹோமியோ டாக்டர்கிட்ட போங்க. ஸோ ஹோமியோபதி டாக்டர் அஸ் அ ஹோல் கம்ப்ளீட்டாக வந்து ஹோமியோபதியில் வந்து காதுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் கொண்டு பிரச்சனைலாம். பெரும்பாலான காது வந்து உங்களை பார்த்திங்கன்னா வந்து காதில் வர பிரச்சனைகள் தலைவலி. அதே மாதிரி காதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த நாள் முழுக்க வந்து அவரால் வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. சின்ன காதுக்குள்ளே ஒரு எறும்பு பூந்துடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க நீங்கள். அதே மாதிரி வந்துட்டு காதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து ஹோமியோபதி டாக்டரை மீட் பண்ணுங்கள். யூ கேன் ஏபிள் டு க்யூர் யூ பெர்மனெண்ட்லி வித்தவுட் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ். காதுக்கு சர்ஜரி தேவையில்லை. சர்ஜரி இல்லாமல் பல விதங்கள். இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த காதிலேயே வந்து உடம்புலேயே இருக்கக்கூடிய சிறிய எலும்புகள் இன்கஸ், ஸ்டாப்பிஸ் போன்ற எலும்புகள் 3 எலும்பு இருக்குது. இந்த 3 எலும்பும் வந்து ஏற்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தால் கூட அதை வந்து ஹோமியோபதி மருத்துவம் வந்து குணப்படுத்திடலாம். நான் என்னுடைய ஆவல் காரணமாக சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் சில ஆவல் காரணமாக அந்த மருந்துகளை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. என் மனசில் வைக்க முடியல. ஆனால் அந்த மருந்துகள்லாம் வந்து நீங்கள் தயவுசெய்து வாங்கி சுயமாக பயன்படுத்தாதீங்க. மீண்டும் உங்களை அடுத்த முறையில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கிங், ஹோமியோபதி மருத்துவ நிபுணர். வணக்கம்.